எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாமலை அண்ணா கரூர்ல டிவிகே மாநாட்டுல நடந்த அந்த அசம்பாவிதம் பற்றி ஒரு சில கேள்விகளை எழுப்பினாருங்க. அந்த மாதிரி சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை பற்றியும் ஒரு சில கேள்விகளை எழுப்பினாரு. இந்த மாதிரி தமிழகத்துல தவறுகள் நடக்கும் பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தெரியுங்களா? காமன் பீப்புள் ஆரம்பிச்சு ஹையர் அபிஷியல்ஸ் வரைக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சது அப்படின்னா உண்மையாலுமே அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அவர் இந்த மாதிரி ஆங்கிள் பாக்குறாரு, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்திருக்காருங்க. ஐபிஎஸ் ஆக இருந்து பிறகு தன்னுடைய கெரியரை இப்ப பாலிடிக்ஸ் குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் ஐபிஎஸ் ஆக இருக்கும் பொழுது, அவர் போலீஸ் சர்வீஸ்ல இருக்கும் பொழுது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு விஷயங்க, மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பெங்களூர் சரித்திரத்துல எக்ஸ்ட்ரீமா வேலை செஞ்சாரு. ஒரே நாள்ல ஒரு மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஒரே நாள்ல ஒரு மொத்த போலீஸ் ஸ்டேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டை மூடி வச்சுட்டேன் ஒரு நாள். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஒரு பெண்ணை இவங்க அடிச்சிட்டாங்க. தென் மை philosophy is, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா இந்தியாலேயே பாதுகாப்பான இடம். எஸ், கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர் சிட்டில அண்ணாமலை அண்ணா டிசிபியாக ஒர்க் பண்ணும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது. அது வீடியோவா வெளியில வைரல் ஆகுதுங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுது. அந்த சமயத்துல அங்க டிசிபியாக இருந்த அண்ணாமலை அண்ணா இந்தியன் போலீஸ் ஹிஸ்டரியிலே ஒரு மாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த காவல் நிலையத்தில் இருந்த 78 பேர்ல 71 போலீஸ் அதிகாரிகளை மாஸ் டிரான்ஸ்பர் பண்றாருங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, மக்களின் நம்பிக்கைக்கான ஒரு இடமா இருக்கணும். அப்ப மக்களின் நம்பிக்கை அந்த இடத்துல போகும் பொழுது அதற்கான தண்டனை அப்படிங்கிறது சரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாஸ் டிரான்ஸ்பருக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இதை சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மக்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.